அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வீடியோவில் நாம் பாங்கு எப்படி சொல்வது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நமக்கு அல்லாஹ்வினுடைய பர்க்கத்தினால் பாங்கு சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த பாங்கை முறைப்படி சொன்னால் அல்லாஹ் தபாரக் தஆலா இந்த பாங்கை கபூல் செய்திடுவான். இது எப்படி என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் பாங்கு சொல்லும் பொழுது முதலில் அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லுகிறோம். இதை நாம் உச்சரிப்பை சரியாக சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர். நிறைய பேர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது அது தவறு. அல்லாஹு என்று சொல்லக்கூடாது. அல்லாஹு என்று இருக்கு. ஹம்சா லாம் ஜபரல் லாம் கடா ஜபர்லா அல்லாஹா பேஷு அல்லாஹு அக்பர். அதே போல்தான் அல்லாஹு அக்பர். அதன் பிறகு அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ். நிறைய பேர் தவறுகள் என்ன செய்கிறார் என்றால் அஷ்ஹது சொல்கிறாங்க. அஷ்ஹது சொல்லக்கூடாது. அஷ்ஹது ஹம்சா ஷீன் ஜபர் அஷ்ஹா ஜபர் ஹா அஷ்ஹ தால் பேஷ்து அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ். இதே போல்தான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதே தவறு தான் இங்கே நிறைய பேர் செய்கிறார்கள். அஷ்ஹது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அன்ன முஹம்மதருக்கு முஹம்மதுர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவறு செய்கிறார்கள். இதை நாம் சரி செய்ய வேண்டும். முஹம்மதர். அஷ்ஹது அன்ன முஹம்மதர். நிறைய பேர் முஹம்மதர் சொல்லுவாங்க. மோன்னு சொன்னால் அது மஜ்ஹூல் ஆகிடும். மஜ்ஹூல்னா அது தவறாக ஆகிவிடும். அதனால் நம்ம மூ என்று சொல்ல வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதே போல் தான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு ஹய்ய அலஸ் ஸலாஹ். கடைசியில் தா இருக்குது. இந்த தா கோல்தா என்று சொல்லப்படும். கோல்தா என்றால் இதை கடைசியில் நாம் ஹாய சாக்கினா என்று நாம் இதை நிறுத்த வேண்டும். அதாவது ஹய்ய அலஸ் ஸலாஹ் லாம் ஹா கடா ஜபர் லா என்று சொல்லி நாம் நிறுத்த வேண்டும். இது குர்ஆனினுடைய சட்டம். இந்த கோல்தாவிற்கு ஹாய சாக்கினாவாக நாம் ஆக்கி இதை நாம் ஹாய சாக்கினாவாக நாம் நிறுத்த வேண்டும் என்று இந்த சட்டத்தில் இருக்கிறது. அதனால் இந்த தாவிற்கு நாம் லாம் ஹா கடா ஜபர் லா என்று நிறுத்த வேண்டும். அப்படி என்றால் ஹய்யா அல ஸலாஹ் என்று நிறுத்த வேண்டும். ஹய்யா அல ஸலாத் சொல்லக்கூடாது. ஹய்யா அல ஸலாஹ் என்று சொல்லி நாம் நிறுத்த வேண்டும். இதே போல் தான் இன்னொரு தடவை ஹய்யா அல ஸலாஹ். அதன் பிறகு ஹய்யா அலல் ஃபலாஹ். இது கடைசியில் ஹா இருக்கிறது. இதற்கு நாம் சாக்கினை கொடுத்து நிறுத்த வேண்டும். ஹய்யா அலல் ஃபலாஹ். இதே போல் தான் இன்னொரு தடவை சொல்ல வேண்டும். அதன் பிறகு அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் எப்போது பாங்கு சொன்னாலும் இதே முறைப்படி தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போது தான் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய பாங்கை கபூல் செய்வார். அல்லாஹு தபாரக் தஆலா நம்ம எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.